இனி இடமே கிடையாது. ஒன்று, எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்து கொடுங்கள், அல்லது இந்த கரங்களில் நீங்களே சிறைச்சேதம் செய்யுங்கள், அதற்கு பின்னர் தேர்தலை சந்தியுங்கள். இதற்கு மேல எங்களுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. நாங்கள் 4.5 ஆண்டுகளாக உங்களிடம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 250 மனுக்களை கொடுத்திருப்போம். தொடக்க கல்வி இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர், பள்ளி கல்வித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், நிதித்துறை செயலாளர், எத்தனை படையெடுத்து எத்தனை முறை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமானது இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளது. இந்த பேரணியோடு நீங்கள் அழைத்து எங்களை பேசி இந்த பேரணியில் ஒரு முடிவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த ஒரு 7,000-8,000 ஆசிரியர்கள் மட்டும் என்ன செய்வார்கள், என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று தயவு செய்து கணக்கு போட்டு விடாதீர்கள். இன்றைக்கு உங்களோடு கூட்டணியில் நிரந்தரமாக இதுவரை இருந்த இந்த ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஆசிரியரும் நேரடியாக 10 வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறோம். உங்கள் வாக்கு வங்கி கணக்குக்கே 10 வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம். மறைமுகமாக நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 50லிருந்து 100 வாக்குகளை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்தது 7,000 பேர் தான், வர வேண்டியது 7,000 பேர் வர முடியாத சூழ்நிலையில் காத்திருக்கிறார்கள். வரவிருக்கிற 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி போராட்டமானது ஊதிய மீட்பு போராட்டம் என்ற வார்த்தையில் இருக்கிற போராட்டம். அந்த போராட்டமானது ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம், மறியல் போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு சேர நடத்தவிருக்கிறோம். ஒரு போராட்டம் அல்லாது. எங்களால் இதற்கு மேல் உங்களிடம் கத்த முடியவில்லை. இருக்கின்ற காலங்கள் வெறும் 3 மாதங்கள். இன்னும் காத்திருங்கள் என்று சொன்னால் அதை நம்ப முடியாது, அதை ஏற்கவும் முடியாது. செப்டம்பர் 28ஆம் தேதி 29ஆம் தேதி நாங்கள் 48 மணி நேர போராட்டத்தை அறிவித்த போது அழைத்து பேசி, இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அழைத்து பேசி உடனடியாக இந்த கோரிக்கை முடிவடைவதற்கு தமிழகத்தின் துணை முதல்வர் மூலமாகவும் அமைச்சர் மூலமாகவும் மற்றும் முதல்வர்களிடம் நேரடியாக நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்றீர்கள். இன்றைக்கு 60 நாள் ஆகிவிட்டது. இன்றோடு சேர்த்தால் அது கிட்டத்தட்ட ஒரு 66 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இதுவரை எல் முனையளவு கூட எங்களுக்கு நகரவில்லை. அனைவருமே கோரிக்கைகள் சரி, கோரிக்கைகள் ஏற்கப்படுகிறது, நியாயமான கோரிக்கை. இந்தியாவிலேயே இப்படி ஒரு கடைநிலை ஊழியர்கள் வாங்குகின்ற ஊதியத்தை பெறுவது ஏற்புடையதல்ல என்ற வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்கிற மொழியை, அதற்கான பலனை நாங்கள் இதுவரை அனுபவிக்கவில்லை. இனிப்பு என்று பேப்பரில் எழுதி காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். அந்த இனிப்பை நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் எங்களுக்கு இனிக்காது. சமூக நீதி என்றால் என்னவென்று இந்த ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கட்டழிவு பிள்ளையும் ஒரு கடைநிலை ஊழியர்களுடைய பிள்ளையும் இருந்தால் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்கின்ற இந்த ஆசிரியர் சமுதாயமான இன்றைக்கு நடுத்தருவில் வந்து நிற்கிறது. ஒரு முறை 2 முறை அல்ல, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தீவிரமாக வந்து நிற்கிறோம். இதே போன்று அமைதியாக வந்துவிட்டு அமைதியாக செல்வார்கள் என்றால், நீங்க நினைத்தீர்கள் என்றால், இது அரசுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள ஒரு பிணைப்பும், ஒரு இணைப்பு சங்கிலியும், ஒரு தொப்புள் கொடி உறவும் அறுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு எட்டப்படும். இது நாங்கள் சொல்வது இறுதியாக சொல்கிறோம். 3584 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கைது செய்தார்கள் அதிமுக அரசு. வெறும் 3584 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கைது செய்து சிறை அனுப்பினார்கள். இன்றைக்கு எந்த நிலைமையில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு எவ்வளவு பாடுகள் படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிற சகோதரர்கள் கை தூக்குங்கள். குடும்பத்தோடு சிறைக்கு வருகிறோம் என்பவர்கள் 2 கையை தூக்கி காட்டலாம். எங்களையும்
வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் குடும்பத்தையும் சிறையில் அடையுங்கள். நிச்சயமாக சொல்கிறோம், வரும் 24ஆம் தேதி போராட்டம் இதே மாதிரி அமைதியாக வந்து அமைதியாக கலைகின்ற போராட்டம் கிடையாது. என்ன நடந்தாலும் பின்வாங்காமல், என்ன நடந்தாலும் 1000 பேரை நீங்கள் கொன்றாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொன்றாலும் போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். வீட்டு காவலில் வைக்கிறீர்களா? வைத்துக் கொள்ளுங்கள். பெண்ணாசிரியர்களை வீட்டு காவலில் வைத்து பாருங்கள். சமூக வலைதளமும் எதிர்கட்சிகளும் கொந்தளிக்கும். மாநில பொறுப்பாளர்களை வீட்டு காவலில் வைத்துக் கொள்கிறீர்களா? வைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிட மாட்டோம், உங்களால ஊட்டியா விட முடியும். உங்க காவல்துறை வச்சு ஊட்டி விட போறீங்களா? ஊட்டி பாருங்க. மருத்துவமனையில் அனுமதித்தாலும் எங்களுக்கு உங்களுடைய சிகிச்சையின் தேவை ஒன்றும் தேவை. எத்தனை முறை ஏமாற்றுவீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் நாங்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு உங்களை சந்தோஷமாக இந்த ஆட்சி வருவதற்கு அத்தனை பாடுகள் பட்ட இந்த ஆசிரியர் சமுதாயம் இன்றைக்கு கடைக்கோடியில் கண்ணீரில் நின்று கொண்டிருக்கு. 5 லட்சம் ரூபாய் கடன் புதிதாக இந்த 4.5 ஆண்டுகளில். இது போக ஒவ்வொரு வருஷமும் 80,000 கோடிக்கு மேல் வருமானம். கிட்டத்தட்ட அது ஒரு 4 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடியில் எங்களுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு வருடத்திற்கு மாதத்திற்கு வெறும் 15-20 கோடி கொடுப்பதற்கு உங்களுக்கு நிதி இல்லை என்றால் இதை நாங்கள் நம்பிக்கொண்டு போவதற்கு நாங்கள் 1ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் என்று நினைத்தீர்களா? உங்களுக்காக கடைசி வரை இதே அதிமுக ஆட்சி 17 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இருந்தவரை இரும்பு பெண்மணி இருந்த போதும் நாங்கள் உங்களுக்காக நின்றோம். முதலில் தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதுதான் ஒரு தகப்பனுடைய கடமை. நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். உங்களுக்கு வாக்களித்து விட்டு, உங்களுக்காக நின்று விட்டு, உங்களுக்காக ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்த ஆசிரியர்களை கண்ணீர் வடிக்க வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆட்சி மாறினால் அடுத்து ஒரு கடுமையான சூழல் மாறும். இனி ஆட்சியை மீண்டும் உங்களால் பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அது உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? எங்களுக்கு நன்றாக தெரியும். எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் என்ன வாய்ப்பு கிடைக்கும், என்ன அவதூறு பேசலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்களை கடுமையாக நடத்தி இவர்களை அடக்கி ஒடுக்கி துன்புறுத்தி வேதனைப்படுத்தி செய்து விடலாம் என்று மட்டும் நடத்தி விடாதீர்கள். நீங்கள் எத்தனை வேண்டுமானாலும் செய்யுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எத்தனை வழக்குகளை பதிவு பண்ண வேண்டாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அகிம்சை முறையில் அறவழியில் போராடுவதற்கு உச்ச நீதிமன்றம் அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதை தடுப்பதற்கு உங்களால் அல்ல, பிரதமராலும் முடியாது. நாங்கள் அகிம்சை வழியில் அறவழியில் போராடி கொண்டேதான் இருப்போம். நாங்கள் வன்முறை போராட்டம் போராடவில்லை. இதுநாள் வரை நடத்திய ஒரு போராட்டத்தில் கூட யாருக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் போராட்டத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நாங்கள் இப்போதும் சரி, 24ஆம் தேதி போராட்டமும் சரி, விடுமுறையில் தான் அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய மாணவ செல்வங்களின் கல்வி நலன் பாதிக்கப்படாமல் அது முடிவது உங்கள் கையில் உள்ளது. 4ஆம் தேதி பள்ளி திறந்து விடுவீர்கள். ஆசிரியர்கள் எல்லாம் அனைவரும் நேரடியாக பள்ளிக்கு சென்று விடுவார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இந்த போராட்டமானது ஒன்று, சம வேலைக்கு சம ஊதியத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தேர்தல் நடத்தும் போது நாங்கள் சிறையில் காத்திருப்போம் உங்களுக்காக. வேற வழியே கிடையாது. இங்க இருக்கின்ற வாக்குகள் தலை மட்டும் உங்களுக்கு வாக்குகளா தெரியுது போல. 20,000 வாக்குச்சாவடி அலுவலர்கள், 20,000 வாக்குச்சாவடி அலுவலர்கள், அதை